சிவாவோட சஸ்பெண்ட் ஆர்டரை வந்து சிந்து தான் கேன்சல் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி எல்லாக்கிட்டையும் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. மகா உடனே வந்து மகா போயிருந்து நம்ம சிவா கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா சொல்லு, உண்மையிலேயே சிந்து தான் இந்த வேலையை பண்ணாலும் ஆமாம்மா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ வேலையும் சிந்து பண்ணியிருக்கா, ஆனால் அவளை பாராட்டாமல் அந்த ஸ்னேகாவையும் அவங்க அப்பாவையும் பாராட்டிகிட்டு இருக்க, உனக்கு வேலையே இல்லையா, இந்த மாதிரி தான் தேவையில்லாத பேசுவியா அப்படின்னு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. சிந்து வந்துடுறாங்க. கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க நெத்தியில், நம்ம சிவா நெத்தியில். இங்கே பாரு டாக்டர், இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ சந்தோஷமாக வேலையை பார்க்கலாம், உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தியா, இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்க நீங்கள் உங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், நம்ம குடும்பமே கொடுத்து வச்சுருக்கணும். அதை கூட புரிஞ்சுக்காமல் எப்போ பார்த்தா சிந்து குறை சொல்லிகிட்டே இருக்கே மகா. பாரு சிவா, உன் அம்மா எப்படி போனாலும் போட்டோம், ஆனால் நீ அது சிந்துவை புரிஞ்சுக்கப்பா, அவள் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கோ. இன்றைக்கி நீ வேலைக்கு போகிறேன்னா அவள் தான் காரணம், அந்த வேலை போனதுக்கும் காரணம் அவள் தான். அது உங்களுக்கு ஏன் நீ புரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறது நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, அதெல்லாம் அவள் காரணம் கிடையாது, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அன்னபூர்ணி உடனே வந்து பாத்தியாடா, என்ன தான் இருந்தாலும் அந்த சிந்துவை தான் தலைமையில தூக்கி வச்சுன்னு உன் பெரியம்மா ஆடுறாங்க, கொஞ்சமாவது நம்ம பேச்சு கேட்குறாங்களா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க மகா. இங்கே வந்து சிந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போ சிவா வராரு. என்ன நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்தது, சூப்பர் நடிப்பு நடிச்சிருக்க அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு. நீ தான் வந்து வேலை போகிறதுக்கும் காரணமாக இருப்பியா, அதை வந்து சஸ்பென்ஷன் கேன்சல் ஆகிறதுக்கும் நீ தான் காரணமாக இருப்பியா, எல்லாமே நீ பண்ணிவிட்டு இதில் நீ தான் பண்ண எல்லோரும் சொல்ல வைக்கணும். இவ்வளோ பண்ணியே, நீ இவ்வளோ உனக்கு வந்து நல்ல மனசு உண்மையிலே இருந்ததுன்னா நீ என்ன பண்ணிட்டுரும், கலெக்டர்கிட்ட போயிட்டு வந்து டாக்டர் வந்து என்னை வந்து தூக்கிட்டு போல, நானே தான் இது எல்லாத்தையும் பண்ணேன், திட்டம் போட்டு தான் எல்லாத்தையும் பண்ணேன், அதனால தான் கலெக்டர் தண்டனை அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கணுமா இல்லையா. அதை விட்டுட்டு இப்போவும் எனக்கு கெட்ட பேர் தான் உண்டாக்கியிருக்க, என்னமோ நீ தான் வந்து கேன்சல் பண்ண மாதிரி எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க, இதை கேன்சல் பண்ணால் நீ நல்லவளாயிடுவியா, நீ எவ்வளோ கேடு கெட்டவ, எப்படி பண்ணுற எல்லாத்தையும் எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கியா. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ யாரை வச்சு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, எப்படி இவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு விஷயம் எல்லாத்தையுமே நான் தெளிவாக கண்டுபிடிச்சிட்டேன். நீ யாரை வச்சு மெசேஜ் அனுப்பிச்சியோ அவங்கள வச்சு உனக்கு நான் வந்து எல்லாத்தையும் வெளிச்சமாக்கலை உண்மையை. என் பேர் சிவா இல்லை, இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் குட்டியும் நான் நிரூபிப்பேன், நான் உனக்கு மெசேஜ் அனுப்பலை, நீ இதான் வேணும்னு இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபிப்பேன். அன்றைக்கி தாண்டி இருக்குது உனக்கு இந்த சிவாவோட ஆட்டம், இனிமேல் தான் ஆரம்பம், இவ்வளோ நாள் வந்து நீ ரொம்ப ஆடிட்ட, உனக்கு இருக்குது எல்லாத்துக்கும் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க சித்து. ஒரு வேளை வந்து சிட்டு தான் இதெல்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டாரா, எப்படி கண்டுபிடிக்க முடியும், ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சிவா போயிட்டு வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாரு சிந்துவை. உடனே வந்து சிந்து செம்ம டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு, எல்லாம் நீ டென்ஷனாக இரு, இன்னும் கொஞ்ச நாள் தானே, உன்னை நான் என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே சிந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. ஐயோ, இதெல்லாம் நடக்கவே கூடாது, என்னால் சிட்டு வந்து கஷ்டப்படக்கூடாது, பாவம் சிட்டு எனக்காக உதவி செய்ய போய் அவள் அனுபவிக்கக்கூடாது பிரச்சனையில், இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு சிந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மேகா வந்து என்ன பண்ணுறாங்க, சிவா கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன சிவா, அவள் தான் வந்து எல்லாமே பண்ணாளா, சிந்து தான் வந்து கலெக்டர்கிட்ட பேசி உன்னோட வந்து சஸ்பெண்ட் ஆர்டரை கேன்சல் பண்ண வச்சாலாமே, அவள் பற்றியா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நல்ல பேர் எடுக்கிறதுக்காக என்னென்ன வேலை பண்ணுறா பாரு. எனக்கு புரியுது ஸ்னேகா, அவள் நடிப்பெல்லாம் எனக்கு என்கிட்ட செல்லாது, அவள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட வேணா எங்கள் பெரியம்மா இருக்காங்களா அவங்கள வேணா அவள் ஏமாற்றலாம், ஆனால் என்னை இக்காரை கொண்டு அவள் ஏமாற்ற முடியாது, அதை இதெல்லாம் நான் நம்பவே நினச்சிட்டு இருக்கியா, நான் நம்ப மாட்டேன், எனக்கு தெரியும் சிவா உன்னை பற்றி, நீ எக்காரனை கொண்டும் அந்த சிந்துவை மட்டும் நம்பிடாத, அவள் வேணும்னே தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கமே, எப்படியாவது உங்க கூட வாழ்றதா, அதை நான் விட மாட்டேன் ஸ்னேகா அப்படின்றாரு.